ஐயோ நேரம் வேற ஆகுதே, யாராவது வண்டியில போனாங்கன்னா கூட பின்னாடி போயிடலாம். ஏப்பா தம்பி எங்கப்பா போற? பாட்டி வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு, நானே உருட்டிக்கிட்டு போறேன். ஏப்பா தயவு செஞ்சு என்ன அந்த முக்கில் மட்டும் இறக்கி விட்டுருப்பா. பாட்டி உங்களுக்கு புரியுதா இல்லையா? வண்டி பஞ்சரா இருக்கு. ஏப்பா பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் நீ போய் பாத்துக்கோப்பா. இனி அப்படியே உருட்டிக்கிட்டே என்னால அந்த முக்கில் கொண்டு போய் விட்டுருப்பா, நடக்க முடியல. சரி உட்காருங்க பாட்டி. சரிப்பா கொஞ்சம் சடக்குன்னு வேமா போப்பா. யாருமா இது? மாரிக்கா வீட்டுக்கார மாதிரி இருக்கு. பின்னாடி வேற ஏதோ ஒரு பொம்பளையை வச்சு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் மாரிக்காட்ட போய் சொல்லுவோம். எதுக்கு 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 இப்படி ஓடி வர? நில்லுடி. ஏக்கா மாரிக்கா, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். ஆனா உங்க மனசை நல்லா திடப்படுத்திக்கோங்க. என்னதுடி? என்னன்னு சொல்லு. ஏக்கா உங்க வீட்டுக்காரரு ஏதோ ஒரு பொம்பளையை வண்டியில வச்சு கூட்டு போறாருக்கா. ஏ நீ வேற யாராவது பாத்துருப்ப. அவரே பாவம் வண்டி பஞ்சர்னு ஊட்டிட்டு போறாரு. ஏக்கா போங்க, நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் 2 கண்ணால பார்த்தேன். மாரிக்கா ஒரு விஷயம் சொல்லணும், கிட்ட வாங்க. சொல்லுடி. என்னடி? ஏமா அந்த ஒத்தரசா பேசிக்கிட்டு இருக்கேன், நடுவில் குறுக்கால வர. நானும் முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ அங்கிட்ட போய் ஓரமா நில்லு. சொல்லுடி. என்னடி? இக்க மாரிக்க நான் பஜாருக்கு போனேன்க்காங்க. உங்க வீட்டுக்கார பார்த்தேன், ஏதோ ஒரு பொம்மலை பின்னாடி வண்டியில உட்காந்துருக்கு. என்ன இவ்வளவு வந்து இப்படியே சொல்றா? என்ன மாரிக்கா வாயில கை வச்சுக்கிட்டு ஆன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏடி என் வீட்டுக்கார வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அவரே பாவம் வண்டி உருட்டிட்டு போனாரா. இவ்வளவு 2 பேர் வந்து சொல்றாங்க உங்க வீட்டுக்கார வந்து யாரையும் வண்டியில கூட்டிட்டு போறாங்க. எனக்கு பயமாடி. யாரு இந்த 2 பைத்தியக்காரின்னு சொன்னாலுங்களா? ஆமாடி, இந்த உத்தரசாவும் ஜோப்பியும் தான் சொன்னாலுங்க. எக்கா இவளுக்கு 2 பேரும் கொஞ்சம் தூரமாக நிற்க சொல்லுங்க. இப்போ நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நான் பொம்பளை தான், ஆனால் பேண்ட் சட்டை போட்டனால ஆம்பளம்பாளுங்க இவளுக்கு. ஏடி இருந்தாலும் எப்படி 2 பேரும் எப்படி போய் சொல்ல முடியும்? ஏக்கா இவளுக்கு 2 பேர் சேர்ந்தாங்கன்னா பொய் மட்டும்தாக்கா பேசுவாளுங்க. இதான் மாரிக்கா அவங்க நல்லதுக்காக சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா. என்னையவே நீங்கள் அங்கிட்ட திரும்பி நின்று புறணை பேசிக்கிட்டு இருக்கீங்க. உத்தரசா எது நல்லது? இப்படி அடுத்தவங்க குடும்பத்தை வந்து பிரித்து விட்றது தான் நல்லதா? நான் ஒன்றும் பிரித்து விடலை. ஐயோ பாவமேன்னு சொல்ல வந்தேன். சரி நீ அந்த அண்ணாச்சி எங்கே பார்த்த? பஜாரில் தான் பார்த்தேன். நானும் பார்த்தேன் இந்த தெருமுக்கில். நீ எதுக்கு பஜாருக்கு போகிற? உத்தரசா உனக்கு என்ன வேலை அங்கே? குழம்பு வைக்க வேண்டாம் வீட்டில், காய்கறி வாங்க போனேன். கையில் காயும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கு பஜாருக்கு போன நீ? காய் கூட இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வாங்கிக்கலாம். குழம்பு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்கலாம். சாப்பிட்றது கூட நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மாரிக்கா வாழ்க்கை அதான் சாப்பிடாம கூட இருந்துடலாம், அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்காமல் இருக்க முடியாது போலன்னா. எவ்வளோ நானும் தான் தெருமுக்கில் பார்த்தேன். உன் மாமியாரையும் முடியாமல் ஆஸ்பத்திரியில் கிடக்கா, அவளை போய் பார்க்காம எதுக்கு தெருமுக்கில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிறக்க? நிப்பாட்டுமா, நான் என் மாமியார் பார்க்குறதுக்கு போனேன். போகிற வழியில் பார்த்தாலும் சரி மாரிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவேன்னு வந்தேன். ஆமாம் ஆமாம், சோசியல் சர்வீஸ் பண்ணலன்னா உங்களுக்குலாம் தூக்கமே வராதுன்னு. இக்கா மாரிக்கா அங்கே பாருங்க, உங்கள் வீட்டுக்காரே வந்துட்டாரு. மாரிக்கா விட்டுறாதீங்க, நறுக்குன்னு 4 வார்த்தை கேளுங்க. மாரிக்கா நீங்கள் கேட்டவுடனே அவர் இல்லை அப்படி இப்படின்னு நினைத்தா சொல்லி உங்களை சமாளிப்பார், நீங்கள் நம்பாதீங்க. ஆமாம் மாரிக்கா இப்படியே 2 பேர் பேச கேளுங்க, சீக்கிரமாக தலையில் துண்டு போட்டு போயிடலாம். ஏங்க எங்கே போனீங்க எவ்வளோ நேரம்? ஏடி நான் தான் சொல்லிட்டு தானடி போனேன், டயர் பஞ்சரா இருக்கு, பஞ்சர் ஓட்டிட்டு வந்திருக்கேன். சரி பஞ்சர் ஓட்ட போனீங்க. சரி பின்னாடி யார்? ஒரு அக்கா கூட்டு போனீங்களா? ஏடி அது வந்து முனிமா பாட்டிடி, அது நடக்க முடியலன்னு சொல்லிச்சு. அந்த முக்களை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நான் போய் பஞ்சர் ஓட்டிட்டு வரேன். அதுதான் சொல்கிறேன். ஏன் மாரிக்க தேவலம் உங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறீங்க? பின்னாடி இருந்து பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அது பாட்டி தான். மண்டையில் வேறு முடி இல்லாமல் இருந்துச்சு. அப்பயே நினச்சேன் அது இந்த முனிமா பாட்டியாக தான் இருக்கும்னு. ஆமாம் மாரிக்கா, குடும்பத்துக்குள்ளே சண்டை போடக்கூடாதுக்கா, அனுசரித்து போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். மாரிக்கா நான் அப்போவே சொன்னேன்ல, இவ்வளோ 2 பேர் எடுத்து குடும்பத்தை கொளுத்தி போடுறதுக்குனே சுற்றுவாளுங்க. இவ்வளோ பேச்செல்லாம் நம்பினீங்கன்னா நம்ம தான் நடுத்தரில் போய் உட்காடுறோம். எனக்கு தெரியாதா வீட்டுக்கார பற்றி? இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நானும் நம்ப மாட்டேன். மாரிக்கா நீங்களுமா இவ்வளோ கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் பேச்ச மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் ஐயோன்னு பதறினீங்க, இப்போ என்ன நம்பிக்கை இருக்குங்கிறீங்க? சரி விடுங்க. சரி மாரிக்கா நீங்கள் பாருங்கள், எனக்கு பஜாரில் வேறு இந்த காய்கறி வேறு வாங்கணும், நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் போய் குழம்பு வேறு வைக்கணும். பரவாயில்ல, குழம்பு வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெட்டி கதை பேசுகிறேன்னு முதல்ல கிளம்பி வந்துடுறாளுங்க. போங்கம்மா.